பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா கூடிய சீக்கிரத்திலே முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சுவாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி கடலையே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணதுனால நம்ம கோபி வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு சண்டை ஆரம்பிக்குது. அங்கே வச்சு மூஞ்சில் அடிச்சாப்பில் வந்து நம்ம கோபி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்துட்டு சொல்லிடுறாங்க. ராதிகாவோட அவங்க அம்மாவும் ராதிகாவும் எப்படா அவங்க அம்மா வந்துட்டு திட்டுவாங்க, எப்போவுமே நம்மளே வந்துட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்களே நினச்சிக்கிட்டு இருக்க. கரெக்டான டைமாக வந்துட்டு அமைஞ்சிருச்சு போல இருக்குது. கோபி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கல்ல ஓட்டாண்டி ஆயிடுவேன்ட்டு, நீங்கள் என் கூட இருந்தீங்க அப்படின்னா நான் ஓட்டாண்டி ஆயிடுவேன் போல இருக்குது. கடைக்கு போனாலும் அங்கேயும் வந்துட்டு சீக்கிரவான்னு கூப்பிட்றீங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உடனே கிளம்பிவான்னு கூப்பிட்றீங்க. உங்கள் பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு வேலையாக இருக்குது. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு எனக்கு கம்பெனியை விட்டு போயிடும், பிஸ்னஸும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு உன் கூட இருக்கிறதுனால தானே உனக்கு பிரச்சனை, நான் வந்துட்டு முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு கோவத்தில் வந்துட்டு பேசிட்டேன், அப்படிலாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு அப்புறமா வந்துட்டு அங்கே ரூமுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. கோபி கிட்ட வந்துட்டு நம்ம ராதிகா வந்துட்டு பேசி பார்க்குறாங்க. இங்கே இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் குடைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பிஸ்னஸ் உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இங்கேருந்து போக சொல்லிங்கன்னு சொன்னதுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறியோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு வெளியில் போக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்துட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ பாக்கியா வந்துட்டு அந்த பார் ஓப்பனிங்காக வந்துட்டு சாப்பாடுலாம் வந்துட்டு சமைக்கிறதுக்காக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போகலான்னு இருக்கிறாங்க. தாத்தாவும் எதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்துட்டு கூப்பிட்டு நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் மறக்காம கண்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப்